ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னே எல்லாருமே பெரிய மகான்கள் வாழ்ந்த காலம். சரி. தனக்குன்னு வாழ்ந்தவங்கள இப்போ இயேசுநாதர் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த மதம் இருக்குது, பாதி இருக்குது. ஆமாம். ஆனால் பாதி சும்மா ஒரு 10 சீடர் இருந்தாவே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் இப்போ இருக்கிற குரு. ஆமாம் ஆமாம். ஆனால் உலகத்தில் பாதி இருந்து கூட இயேசுநாதர் மேலே ஒரு துண்டும் கீழே ஒரு துண்டும் தான் கட்டியிருந்தார். இன்றைக்கி கிறிஸ்தவங்களை இயேசுநாதருக்கு ஒப்பிட முடியாது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். சரி. அவர் கிரியா யோகம் செய்தார். அவர் உலகத்துக்கு மக்களுக்கு நல்வழிப்படுத்தணும், போதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஞானி அவர். சரி. அதனால் அந்த போதனைகள் செய்யும்போது அது உலகத்துக்காகவே செய்தார், அவருக்காக செய்யலது. இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் சித்தாடலை